Hi dears, Assalamu alaikum. Welcome to Ask Tamil. நான் உங்க sairashiq. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கறி மீன் வாங்குனா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு சமைங்க. கொஞ்சம் கூட கவுச்சி வாடை இருக்காது. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி நல்லா சாஃப்ட்டா வெந்து வரும். நான்வெஜ் வாங்கினா நான் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணிட்டு சமைப்பேன். கொஞ்சம் கூட கவுச்சி வாடையோ கபல் வாடையோ வராது. அதனால சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அதுலேயும் இந்த நாட்டுக்கோழி கருங்கோழிலாம் கவிச்சி வாடை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், வேகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதெல்லாம் இந்த மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணிட்டு சமைக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி வாங்கியிருக்கேன். இதுவே பிராய்லர் கோழி வாங்குறப்ப அது கூட வரக்கூடிய ஈரெல்லாம் சமைக்க மாட்டேன், தூக்கி போட்டுருவேன். ஆனால் நம்ம நாட்டுக்கோழியில் அந்த மாதிரி எதையுமே தூக்கி போட தேவையில்லை. இதோட கருவை நம்ம குழம்புலையும் சேர்த்துக்கலாம், அல்லது சூப் மாதிரி வைக்கலாம், முட்டை மாதிரி கூட போட்டுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் முன்னெல்லாம் இதை தூக்கி போட்டுருவேன், ஆனால் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் படித்ததுக்கப்புறம் வேஸ்ட் பண்ணுறதில்ல. இப்போ இது வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கேன். ஜஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும். கல்லுப்பு அல்லது சால்ட்டு ரெண்டுத்தில் எது வேணால் சேர்த்துக்கலாம். உப்பு இதோட கவிச்சி வாடையே எடுக்கக்கூடியது. பொதுவாக நிறைய பேர் உப்பு போட்டு தான் வாஷ் பண்ணுவோம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தேவையில்லாத பாக்டீரியாவை அழிக்கக்கூடியது. அதே மாதிரி மஞ்சளும் நல்லா கவிச்சி வாடையை க்ளீன் பண்ணும். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது கொஞ்சோண்டு வினிகர் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது மொத்தமாகவே நமக்கு கவிச்சி வாடை எடுக்கக்கூடியது. நம்ம என்னதான் ருசியாக சமைச்சாலும் அதில் லைட்டாக கவிச்சி வாடை வந்துச்சுன்னா கூட அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. கடைகளெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கறியில் இருக்கக்கூடிய கவிச்சி வாடை இல்லாமல் இருக்கிறதுனால தான். அவங்களும் வினிகர் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சமைப்பாங்க. அதனால் கவிச்சி வாடை கொஞ்சம் கூட இருக்காது. ஃப்ரீஸ் பண்ண மீட்டு கூட கவிச்சி வாடை வரக்கூடாது அப்படின்றதுக்காக வினிகர் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சமைப்பாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால கவிச்சி வாடையே தெரியாது. ஆனால் நம்ம அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டாம். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைக்கிறது தான் நல்லது. உப்பு மஞ்சத்தூள் போடாமல் வெறும் வினிகர் மட்டும் கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு நல்ல கைகளால் பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்தும் வாஷ் பண்ணிக்கலாம். வினிகர் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதிலாக 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லா கவிச்சி வாடை எடுக்கக்கூடியது. முக்கியமாக இந்த மாதிரி எலும்புகளுக்கு இடையில ஒரு மாதிரி சதைப்பகுதி இருக்கும், அதை நீக்கிடுங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மெத்தடில் நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கைகளால் பிசைஞ்சிட்டு இது ஒரு 3 முறை போல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நாட்டுக்கோழிக்குன்னு கிடையாது, கறி மீன் எது வாங்கினாலுமே இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணலாம், கவிச்சி வாடை இல்லாமல் இருக்கும். ஆனால் நாட்டுக்கோழி கருங்கோழி வாங்குறப்ப கண்டிப்பாக இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிவிட்டு சமைங்க. நல்லா சூப்பராக குக் ஆகும், அதே நேரத்தில் கவிச்சி வாடை இல்லாமலும் இருக்கும். இது இந்த நாட்டுக்கோழியினுடைய ஈரல். நாமளாக நம்ம பிராய்லர் கோழி ஈரல்லாம் சமைக்க தேவையில்லை, அது தூக்கி போட்டுடலாம். ஆனால் இந்த மாதிரி நாட்டுக்கோழி ஈரல் சமைச்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. பிராய்லர் கோழி வாங்கினா இதையுமே நான் சமைக்க மாட்டேன், தூக்கி போட்டுருவேன். ஆனால் நாட்டுக்கோழியில் இதையும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், குழம்புல சேர்த்துடுவேன். எப்போதுமே பிராய்லர் கோழியே வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு இது அவ்வளோக்கா பிடிக்காது. ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்காது, அதே மாதிரி லைட்டாக அந்த கவிச்சி வாடை வரும். அதனால நிறைய பேர் இது விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் சமைங்க, கவிச்சி வாடை அதிகமாக வராது. மிதமான தீயில வச்சு குக் பண்ணும்போது இதுவுமே நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.